மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் உயர்கல்வி பயில வாழ்வில் வெற்றி பெற BA தமிழ், BA இங்கிலீஷ், BCom, MA தமிழ், MA இங்கிலீஷ், MA சோசியாலஜி உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கு குறைந்த கட்டணத்தில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலைவண்ணம் தியேட்டர் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. வணக்கம். இது தமிழ் வெப் டிவியின் நமக்காக செய்தி தொகுப்பு. இனி இன்றைய செய்திகள். இலங்கையில் தினமும் தமிழ் இன ஆண்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்படுவதாக இலங்கை சென்று வந்த வழக்கறிஞர் குற்றம் சுமத்தியுள்ளார். திருச்சியில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ஈழம் இன்று என்ற தலைப்பில் கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சமீபத்தில் இலங்கை சென்று அங்குள்ள தமிழர்களை சந்தித்து வந்த வழக்கறிஞர் அன்னையர் கண்ணி கலந்து கொண்டு தமிழகத்தின் கண்ணீர் துளி என்ற புத்தகத்தை வெளியிட்டு உரையாற்றினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இலங்கை அரசு போர் முடிவுற்றதாக அறிவித்திருந்தாலும் அங்கு இன்னும் போர் முடிவடையவில்லை. தமிழ் இனத்தை அழிப்பதற்காக போர் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்றும் அங்கு முள்வேலி முகாமிற்குள் அடைக்கப்பட்டிருக்கும் தமிழர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம் போன்ற அடிப்படை வசதிகள் இன்றும் செய்து தரப்படவில்லை. பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையில் வாழ்கின்றனர் என்றும் ஒவ்வொரு நாளும் ஆண்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்படுகின்றனர் என்றும் தமிழர்களை பாதுகாப்பதற்கு இந்திய அரசு வழங்கிய நிதிகள் இலங்கை ராணுவத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது என்றும் குற்றம் சுமத்திய அவர், இந்த அவல நிலைக்கு எதிராக தமிழர்களை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். அண்மையில் தமிழீழத்தின் இறுதிக்கட்ட போரில் முழுமையாக மக்கள் அங்கு அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு இனம் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தமிழக அரசும் இந்திய அரசும் அந்த மக்களுக்கு நிவாரணம் அளிக்கின்றோம், இலங்கை அரசின் மூலம் நிவாரணப் பொருட்களை அளித்துக் கொண்டிருக்கின்றோம், மருத்துவ பொருட்கள் போய்கொண்டிருக்கின்றன என்று அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் அங்கு சென்று பார்த்த உண்மை சூழலில் முள்வேலி முகாமிலும் சரி, நீர்க்குடியேற்றங்களிலும் சரி, பொதுவாக மக்கள் வாழ்கின்ற பல குடும்ப நிலைகளிலும் சரி, இங்கிருந்து ஒரு 30 விழுக்காட்டு பொருள்கள் தான் அவர்களை அரசின் மூலம் சென்றடைகின்றன என்ற உண்மை நிலையை நாங்கள் கண்டறிந்தோம். மேலும் செஞ்சிலுவை சங்கங்கள் மூலமாக மருந்துகள் செஞ்சோலை குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி ஒன்றும் அவர்களுக்கு சேரவில்லை என்று அந்த மக்கள் மூலமாகவே நாங்கள் தெரிந்து கொண்டோம். திருச்சியில் நடைபெற்ற எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணி பிரச்சாரத்தை காவல்துறை கண்காணிப்பாளர் துவக்கி வைத்தார். பொதுமக்களுக்கு எய்ட்ஸ் மற்றும் HIV பற்றிய விழிப்புணர்வு முழுமையாக சென்றடையும் வகையில் திருச்சியில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரம் 1 மாதம் நடக்கிறது. பிரச்சாரத்தின் போது இலவச ஆலோசனை, ரத்த பரிசோதனை, விழிப்புணர்வு கண்காட்சி, கலை நிகழ்ச்சிகள் மற்றும் எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு குறும்படங்கள் ஆகியவை திரையிடப்பட்டிருக்கின்றன. எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணி திருச்சி நீதிமன்றம் அருகே உள்ள கண்டோன்மெண்ட் அனைத்து மகளிர் காவல் நிலைய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து புறப்பட்டு பேரணியை காவல்துறை துணை ஆணையர் ரூபேஷ் குமார் மீனா தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் லைன் கிளப் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மொச்சை பயிர் வரத்து அதிகம் விலை குறைந்துள்ளதால் உழவர் சந்தை போன்ற இடங்களில் விற்பனை செய்ய அரசு உதவி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம், கூடலூர், கோவை, தேவாரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கருக்கு மேல் மொச்சை பயிர் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த மொச்சை பயிர்களை சித்திரை மாதம் பயிர் செய்து கார்த்திகை மாதம் பறிக்கப்படுகிறது. இதற்காக ஒரு ஏக்கருக்கு 15,000 ரூபாய் வரை செலவு செய்யப்படுகிறது. மொச்சை பயிர் வரத்து அதிக அளவில் இருப்பதனால் கிலோ 10 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. தை மாதத்திற்கு முன்பு வரை கிலோ 35 ரூபாய் வரை விற்பனையானது. தற்பொழுது மாவட்டம் முழுவதும் மொச்சை பயிர் விவசாயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதிக அளவில் இதன் வரத்து அதிகரித்து இருப்பதால் விலை குறைவாக உள்ளது. இதனால் ஆட்கள் கூலி, உரம், மருந்து போன்றவற்றிற்கே இதன் வருமானம் சரியாக உள்ளது என்றும் மதுரை மட்டுமல்லாமல் சென்னை, கோவை, சேலம், திருச்சி போன்ற முக்கிய நகரங்களிலும் மாநிலம் முழுவதும் உள்ள உழவர் சந்தையாலும் இதனை விற்பனை செய்வதற்கு அரசு வழிவகை செய்தால் இதன் விலை ஓரளவு அதிகமாக விவசாயிகளுக்கு கிடைக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். புதிய
அணை கட்ட வேண்டும் என தேர்வு செய்யப்பட்ட இடத்தினை மத்திய குழு ஆய்வு செய்தனர். இதனால் விவசாயிகள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ளது முல்லை பெரியாறு அணை. இந்த அணை பலம் இழந்து விட்டது என கூறி புதிய அணை கட்ட கேரள அரசு முயற்சித்து வருகிறது. முல்லை பெரியாறு அணை பலத்துடன் உள்ளது என பலமுறை பல சோதனைகளுக்கு உட்படுத்தி அணை பலமாக இருக்கிறது என்றும் 142 அடி தண்ணீர் தேக்கிக் கொள்ளலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருந்தது. அந்த தீர்ப்பை மதிக்காமல் அணையில் இருந்து புதிய அணை கட்ட பல்வேறு கட்டங்களில் பாறை உறுதித்தன்மை சோதனை நடத்தியது. முல்லை பெரியாறு குறித்து உச்ச நீதிமன்றம் 5 குழு அமைத்து அணையின் பலம் குறித்து ஆய்வு நடத்த உத்தரவிட்டது. தற்பொழுது 5 குழு அணையை பார்வையிட்டு சென்றுள்ள நிலையில் புதிய அணை கட்ட உள்ள இடத்தை தேசிய புலிகள் சரணாலய குழு மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் குழுவினர் பிப்ரவரி முதல் வாரத்தில் பார்வையிட உள்ளது. இக்குழுவில் தேசிய புலிகள் சரணாலய குழு செயலாளர் ராஜேஷ் கோபால், உறுப்பினர் பிரஜேஷ் சிங், சதீஷ் சந்திர ஞாயர் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் புலிகள் சரணாலய வல்லக்கடவு ரேஞ்ச் பகுதியில் ஆய்வு நடத்தி அளிக்கும் அறிக்கையின்படி மத்திய அரசு புதிய அணை தொடர்பாக முடிவு எடுக்கும். கேரள அரசின் இச்செயலை கண்டு விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேரு யுவகேந்திரா மற்றும் மாவட்ட நலப்பணிக்குழு சிஸ்டம் அமைப்பு இணைந்து நடத்தும் குறுகிய கால தொழிற்பயிற்சிகள், மாற்றுத்திறனாளிகள் உதவியாளர், செவிலியர் உதவியாளர், கம்ப்யூட்டர் பயன்பாடுகள், வீடியோகிராபி, மாஸ் கம்யூனிகேஷன், குழந்தைகள் பராமரிப்பாளர், டிடிபி உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சிஸ்டம் மையம், கலையரங்க வளாகம், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. காரைக்காலில் இலங்கை ராணுவத்தின் அராஜகத்தை கண்டித்து மறியல் மற்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட 5000 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழக மீனவர்களை தொடர்ந்து கொலை செய்யும் இலங்கை ராணுவத்தை கண்டித்தும் அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத மத்திய மாநில அரசை கண்டித்தும் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 14 கிராம ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மாவட்டம் முழுவதும் சாலை மறியல் மற்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த மாவட்டம் முழுவதும் அனைத்து வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டிருந்தது. அரசு மற்றும் தனியார் பேருந்துகளும் ஆட்டோ ஆகிய வாகனங்களும் ஓடாததால் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. பள்ளி கல்லூரிகள் இயங்கினாலும் வாகனங்கள் ஏதும் ஓடாததால் மாணவர்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள். காரைக்கால் பேருந்து நிலையத்தில் சேர்ந்த ஏராளமான மீனவர்கள் கட்டு மரங்களை நடு ரோட்டில் போட்டு போராட்டம் செய்தனர். இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் கொடும் பாவியை எரித்தவர்களை தடுத்து நிறுத்த முயன்ற போலீசாருக்கும் மீனவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு உடனடியாக ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். மாவட்டம் முழுவதும் 6 இடங்களில் போராட்டம் செய்த 5000 மீனவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சிங்கள கடற்படை மறைமுக போர் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது மத்திய அரசு மாநில அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஏத்துல படுத்து தூங்குறாங்க. எங்களுக்கு சுதந்திரமா கடல்ல மீன் பிடிக்க அனுமதி வழங்கலன்னா நாங்க இதை விட எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்க செத்தாலும் எங்க சந்ததியினர் வாழணும்னு நாங்க தொடர்ந்து போராடுவோம். இதை நிறுத்தவே மாட்டோம். அப்படி மீட்டு கொடுக்கலன்னா மத்திய அரசு மாநில அரசு கவனத்துக்கு எடுத்துக்கலனாக்கா நாங்க வர்ற சட்டமன்ற தேர்தல்ல ஒட்டுமொத்த மீனவ சமுதாயமும் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையில் உள்ள மீனவ சமுதாயமும் ஒன்று சேர்ந்து தேர்தல் புறக்கணிப்பு நடத்துவோம். மீனவன சுதந்திரமா வாழ கொடுக்க எங்களுக்கு துப்பாக்கி கொடுக்க சொல்லுங்க, எங்களுக்கு துப்பாக்கி கொடுக்க சொல்லுங்க, எங்க மக்களுக்கு பயிற்சி கொடுக்க சொல்லுங்க. எங்க மக்கள் சுடுவாங்க, எங்களுக்கு தெரியும். துடுப்பு பிடிக்கிற கைக்கு துப்பாக்கி பிடிக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. எங்களுக்கு துப்பாக்கி பிடிக்க வீரம் இருக்கு. மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டாமல் இருக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் MS கிருஷ்ணாவின் கருத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. டில்லி சென்றுள்ள தமிழக முதல்வர் கருணாநிதியை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் SM கிருஷ்ணா சந்தித்து பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய SM கிருஷ்ணா, இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் தாக்கப்படுவது தொடர்பாக மீனவர்கள் தான் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மீன்
பிடிக்கும் ஆர்வத்தினால் மீனவர்கள் சர்வதேச எல்லையை தாண்டி சென்று விடுவதனால்தான் இது போன்ற பிரச்சனை ஏற்படுகிறது என்று கருத்து தெரிவித்துள்ளது. சமூக ஆர்வலர்கள் மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை உள்ளது. இந்நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள வழக்கறிஞர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் கருத்து பொறுப்பற்ற தன்மை கொண்டதாக உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் மீனவர்களை பாதுகாக்க முழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பேராசை கொண்டு இந்திய கடல் எல்லையை தாண்டுகிறார்கள் என்று எஸ்.எம். கிருஷ்ணா கூறியது முற்றிலும் தவறான கருத்து. எல்லையை தாண்டி செல்வதற்கு அங்கே மிதவை படகோ இந்திய கடற்படையின் அறிவுறுத்தல்களோ எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கையில் இதுதான் எல்லை என்று கடற்பரப்பில் எப்படி நிர்ணயித்து கூற முடியும்? இந்திய கடற்பகுதியில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்கள் எல்லை மீறி போகிறார்கள் என்கின்ற நம்முடைய மத்திய அமைச்சரின் கூற்று ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்தியாக இருக்கிறது. எல்லை மீறி மீனவர்கள் போவதற்கு அப்படி போகிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட அதை தண்டிப்பதற்கு முறையான சட்டங்கள் இருக்கிறது, சர்வதேச சட்டம் இருக்கிறது. பரந்த கடல் பகுதியில் எது எல்லை என்று தீர்மானிப்பதற்கான எல்லை கோடு அங்கு இல்லை. எல்லை மீறி வருகிறவர்கள் இலங்கை கடற்படையினரா அல்லது தமிழக மீனவர்களா என்பதை யார் தீர்மானிப்பது? எந்த விசாரணையும் இல்லாமல் பழிவாங்கப்படுவதும் சாகடிக்கப்படுவதும் தமிழக மீனவர்கள் தான். இந்திய அரசியல் சாசன சட்டப்படி இந்திய குடிமக்கள் அனைவரையுமே பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது. ஆனால் தமிழக மீனவர்களை காப்பதில் மட்டும் எந்த அக்கறையுமே மத்திய அரசு எடுத்துக் கொள்வதில்லை. ஒரு சந்தேகம் நமக்கு என்ன எழுகிறது என்றால், கச்சத்தீவை மக்களுடைய அனுமதி இல்லாமல், பாராளுமன்றத்தின் அனுமதி இல்லாமல் இந்திரா காந்தி அம்மையார் இலங்கைக்கு கொடுத்தது மாதிரி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கக்கூடிய கடல் பகுதியையும் இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு விட்டுக் கொடுத்து விட்டதோ என்கின்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது. பாராளுமன்ற வரவு செலவு அறிக்கை கூட்டத்தொடர் இம்மாதம் 21ஆம் தேதி துவங்குகிறது. இம்மாதம் 21ஆம் தேதி பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் உரையாற்றுகிறார். ரயில்வே வரவு செலவு அறிக்கை மற்றும் பொருளாதார ஆய்வறிக்கை இம்மாதம் 25ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி பிப்ரவரி 28இல் பொது வரவு செலவு அறிக்கையை தாக்கல் செய்கிறார். பொதுவாக மே மாதம் முதல் வாரம் லோக்சபாவின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும். ஆனால் தமிழகம், மேற்கு வங்கம், கேரளா, அசாம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் நடைபெறும் சட்டசபை தேர்தலையொட்டி ஏப்ரல் 21ஆம் தேதி முடிவடையும் வகையில் தேதிகள் முடிவாகியுள்ளன. இதற்கிடையே கடந்த வருடம் லோக்சபாவின் பெரும் புயலை கிளப்பிய 2G ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை ஒதுக்கீடு விவகாரத்தை கையில் எடுத்துக்கொள்ள பாஜக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தயாராகியுள்ளதால் வரவு செலவு அறிக்கை கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எதிர்கட்சிகளின் கோரிக்கையை மத்திய அரசு தொடர்ந்து நிராகரித்து வருவதால் கடந்த ஆண்டு லோக்சபாவின் குளிர்கால கூட்டத்தொடர் எவ்விதமான விவாதங்களிலும் மிஞ்சி முடிந்தது. இதே போன்ற நிலை ஏற்படாமல் இருக்க நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி வரவு செலவு அறிக்கை கூட்டத்தொடருக்கு முந்தைய கூட்டம் வரும் 8ஆம் தேதி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் பணி விளக்க முகாமில் செல்ல பிராணிகளுக்கான மாபெரும் நாய் கண்காட்சி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் CSI பள்ளி மைதானத்தில் ஈரோடு மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் பல்துறை பணி விளக்க முகாம் மற்றும் கண்காட்சி 10 நாட்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் நடைபெற்ற செல்ல பிராணிகளுக்கான மாபெரும் நாய் கண்காட்சியில் உயர் ரக நாய்களும் இல்லத்தில் வளர்க்கப்படும் பல்வேறு நாய்களும் பங்கேற்றன. மேலும் காவல்துறையில் செயல்பட்டு வரும் மோப்ப நாய்கள் சாகச காட்சிகளை செய்து பார்வையாளர்களை மகிழ்ச்சியடைய செய்தனர். இக்கண்காட்சியின் நிறைவு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சவுண்டையா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிடம் பெற்ற செல்ல பிராணிகளுக்கு பரிசு வழங்கினார். திருநெல்வேலியில் தனியார் கல்லூரியின் சார்பாக திருநங்கைகளுக்கு வாழ்வில் முன்னேற்றம் அடைய வழிகள் என்கின்ற தலைப்பில் தேசிய அளவிலான கருத்தரங்கம் நடைபெற்றது. பாளையத்துறை சவேரியா கல்லூரியின் சமூக பணித்துறை நடத்தும் திருநங்கைகளுக்கான 2 நாள் பல் தேசிய கருத்தரங்கு சனிக்கிழமை அன்று துவங்கியது. துவக்க விழாவிற்கு கலைமனைகளின் அதிபர் ஜெட்டோ வின்சென்ட் தலைமை வகித்தார். துறை தலைவர் லாரன்ஸ் அமல்ராஜ் வரவேற்று பேசினார். சிறப்பு அழைப்பாளராக மத்திய அமைச்சர் நெப்போலியன் பங்கேற்று கருத்தரங்கை துவக்கி வைத்தார். அவர் பேசும்போது திருநங்கையர் மாற்றுத்திறனாளிகளாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றார். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் திருநங்கையர்களுக்கு உரிய அங்கீகாரம் தரப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட மத்திய அமைச்சர் நெப்போலியன் இலவச வீட்டுமனை பட்டா, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவை திருநங்கையர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இந்திய அரசாங்கம் தமிழகத்தில் வசிக்கின்ற அதுவும் அன்று
என்னுடைய நான் படித்த கல்லூரி கல்லூரி செயலாளர் லூயிஸ் சேவியோ, முதல்வர் அல்போன்ஸ் மாணிக்கம், ஜெராட் அஸ்மான், கல்கி, பழனிவேல், நிஷா, அன்பு அறக்கட்டளை இயக்குநர் விஜய், கவிதா மற்றும் திருநங்கையர்கள் பலர் கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் வாழும் திருநங்கையர்கள் சமூக பொருளாதார நிலைகளில் உயர பல்வேறு தலைப்புகளில் விவாதங்கள் நடைபெற்று வரும் இக்கருத்தரங்கில் திருநங்கையர்களின் திருமணத்திற்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் தர வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் குழந்தைகளை தத்தெடுக்க அனுமதி அளிக்கவும் வலியுறுத்தப்பட்டது. கரூரில் 2ஆம் ஆண்டுக்கான அகில இந்திய குங்ஃபூ கராத்தே மற்றும் ஓபன் சாம்பியன் போட்டிகள் நடைபெற்றன. மார்ஷியல் ஆர்ட்ஸ் சார்பில் 2ஆம் ஆண்டு அகில இந்திய அளவிலான புத்தாஸ் குங்ஃபூ கராத்தே மற்றும் யோகா சிலம்பம் 2ஆம் ஆண்டு அகில இந்திய அளவிலான குங்ஃபூ கராத்தே ஓபன் சாம்பியன்ஷிப் போட்டிகள் சின்னபங்கு மகாலில் நடைபெற்றது. புத்தாஸ் குங்ஃபூ கராத்தே டிரஸ்ட் தலைவர் சக்தி ஆர் நடராஜன், துணைத் தலைவர் அம்மையப்பன், பொருளாளர் கணேசன் ஆகியோர் தலைமை வகித்து போட்டியினை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார்கள். இப்போட்டியில் 20 கிலோவிலிருந்து 70 கிலோ வரை 6 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. கரூர், சென்னை, கோவை, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களிலிருந்து பல்வேறு ஊர்களில் இருந்தும் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உட்பட பலர் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம். இந்திய பங்குச்சந்தை இன்று சரிவை சந்தித்தது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 305.54 புள்ளிகள் குறைந்து 18,022.22 புள்ளிகளில் முடிவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 88.7 புள்ளிகள் குறைந்து 5,417.2 புள்ளிகளாக முடிவடைந்தது. இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை இப்பொழுது பார்க்கலாம். தங்கம் விலை இன்று சற்றே அதிகரித்துள்ளது. 22 கால தங்கம் கிராம் ஒன்றின் விலை 1,871 ரூபாய். நேற்றைய விலையை விட இன்று கிராமுக்கு 3 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு பவுன் தங்கம் 14,968 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 46 ரூபாய் 90 காசுகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் வெப் டிவியின் செய்திகள் நாளை இரவு 9 மணிக்கு. கல்வி, குறும்படங்கள், ஆவண படங்கள் என ஏராளமான நிகழ்ச்சிகளை உங்கள் தமிழ் வெப் டிவியை பார்த்து பயன்பெறுங்கள். வணக்கம். Trichy Academy for Competitive Examination UPSC Group 1, Group 2 உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மையம், வங்கி தேர்வு மற்றும் ஸ்டாஃப் செலக்ஷன் உள்ளிட்ட தேர்வுகளுக்கும் இலவச பயிற்சி நடைபெறுகிறது. தேவையான நூலகம், இன்டர்நெட் வசதி என சகல வசதிகளுடன் இலவச பயிற்சி மையம். தொடர்புக்கு ட்ரேஸ் கலையரங்க வளாகம், திருச்சி. இது மாவட்ட நலப்பணி குழுவின் ஓர் அங்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. நேரு யுவகேந்திரா மற்றும் மாவட்ட நலப்பணி குழு சிஸ்டம் அமைப்பு இணைந்து நடத்தும் குறுகிய கால தொழிற்பயிற்சிகள், மாற்றுத்திறனாளிகள் உதவியாளர், செவிலியர் உதவியாளர், கம்ப்யூட்டர் பயன்பாடுகள், வீடியோகிராபி, மாஸ் கம்யூனிகேஷன், குழந்தைகள் பராமரிப்பாளர், டிடிபி உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சிஸ்டம் மையம், கலையரங்க வளாகம், கண்டோன்மெண்ட், திருச்சி 1.
மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் உயர்கல்வி பயில வாழ்வில் வெற்றி பெற BA தமிழ், BA இங்கிலீஷ், BCom, MA தமிழ், MA இங்கிலீஷ், MA சோசியாலஜி உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கு குறைந்த கட்டணத்தில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலைவங்கம் தியேட்டர் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1.